நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலும் நம்முடைய மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் அருமை நண்பர் அன்புவாணன் அவர்களே, மாநில அயலக அணியுடைய அமைப்பாளர் அருமை தான் இங்க இருக்கின்ற ரோகேஷ் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்வது, எங்களை மாதிரி நீங்க வரணும்னா அப்படிப்பட்ட உழைப்பை, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கின்ற உழைப்பை எதையும் எதிர்பார்க்காமல் நீங்க தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்ட கடைப்பட்டிருக்கின்றேன். இப்போ அந்த கைமை என்கின்ற ஆமை இப்போ பிஜேபி இருந்த ஆமை எடப்பாடி சேர்ந்திருக்கு. அந்த ஆமை வந்து சேர்ந்த விளைவு என்ன போகுதுன்னா இது காலியாக போகுது. எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு எந்த அளவுக்கு சிட்டு கெட்டு சீரழிஞ்சு சின்ன குணமா இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அது காரணம் இந்த கடமை, அந்த கயமை உள்ள இன்னொரு ஆமை பூந்துதால ஏற்பட்ட நிலைமை. கயமைக்கு சொந்தக்காரி யாரு? மோடி. ஆமை யாரு? நம்ம எடப்பாடி. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தால அது காலி. ஆக அப்படிப்பட்ட மைகளை தொட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா எப்படியாப்பட்ட மையை தொட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம். நன்மை தரக்கூடிய, நம்முடைய நன்மை தரக்கூடிய நேர்மை, புதுமை, செம்மை, உண்மையை தொட்டு எழுதுகின்ற கலைவாணர் சொல்லும்போது சொல்றாரு, நேர்மையை தொட்டு எழுதுங்க, புதுமையை தொட்டு எழுதுங்க, செம்மையை தொட்டு சொல்லுங்க, உண்மையை தொட்டு எழுதுகின்றார். அப்படின்னா என்ன? நேர்மையில என்ன? இன்னைக்கு நம்ம ஆட்சி நீதி தவறாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எதுவாக இருந்த அப்பாயின்மெண்ட்ல இருந்து, டிரான்ஸ்பர்ல இருந்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் இல்லாம நீதிநெறி தவறாமல் தகுதி அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் வராரு கூட, தாயகம் கவியார அவருக்கு வருகின்ற அழைக்கின்றார். ஏன்னா அமைப்பு செயலாளர்ல ஏறக்குறைய 44 லட்சம் பேர் வச்சுக்கலாம். அதுல பணியாற்ற அவர்களுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்னா மாதா பிதா குருன்னு சொன்னாங்க. அந்த குரு எத்தனை பேர்னா 2,20,000 பேர். 2,20,000 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு அங்க கிளர்க்கா பணியாற்றக்கூடியவர்கள், அங்க மற்ற துறையில அந்த கல்வித்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் 37,000 பேர் இருக்காங்க. ஏறக்குறைய இவர்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம தர வேண்டியது, ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டியது 2,152 கோடி ரூபாய் தரணும். ஆனால் இந்த 2,152 கோடி ரூபாய் தருவதற்கு ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை. இதை அவங்களுடைய பணத்தை கேட்கல, அவங்களுடைய அப்பவுண்ட் பணத்தை கேட்கல, சீதாராமனுடைய நிர்மலா சீதாராமனுடைய அப்பவுண்ட் பணத்தை கேட்கல. நம்முடைய ஈவுத்தொகை, கல்விக்காக தர வேண்டிய நம்முடைய ஈவுத்தொகை, 100 நாள் வேலைவாய்ப்புக்கு தர வேண்டிய 4,000 கோடி நம்முடைய ஜிஎஸ்டி கேட்கிறோம், நம்ம செலுத்திக்கின்ற வரியை நம்ம கேட்கிறோம். நம்ம தருவதற்கு வக்கில்லை. இந்த 2,152 கோடி ரூபாய் கேட்டா என்ன சொல்லுது? நம்ம மத்திய அரசு மும்மொழி திட்டத்தை அறிவிக்கிறோம், அதை நீங்க ஏற்றுக்கின்றாங்க. மும்மொழி திட்டம்னா என்ன? ஒரு புறம் இந்தி, ஒரு புறம் இங்கிலீஷ், மறுபுறம் தமிழ். நம்ம தமிழோட நீ தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நம்ம பள்ளிகள்ல இருக்கின்ற பள்ளிகள் ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய சொல்லுன்னா உடன் இந்தியும் கத்துக்கணும், மும்மொழி திட்டத்தை இன்றைய தினம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தினா 2,152 கோடி ரூபாய் தருகிறேன்னு சொல்றாங்க. ஆனா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. இந்த வரலாற்று பிழையை செய்து நான் பின்னாடி குற்றவாளியாக இருக்க விரும்பவில்லை. தமிழ்தான் பெருமூச்சு. தமிழ்தான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 11 விதமான குணாதிசயங்களை கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், ஆங்கிலத்தை உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று இன்று வரை நீ 10,000 கோடி கொடுத்தது தேவையில்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருமொழி கொள்கை திட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இருமொழி கொள்கை திட்டத்தில் நமக்கு ஏற்பட்ட நிகழ்வு என்ன? ஒரு கணக்கு செஞ்சு உலகத்தை இன்னைக்கு ஆட்சிப்படுகிற யாருக்கு? நம்முடைய பிச்சை யாரு? கூகுள் இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை, ஒரு தமிழன் இன்னைக்கு உலகத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராயன் 1, 2, 3 அம்சம் யாருன்னா நம்ம தமிழன். யாருன்னா நம்ம தமிழன். ஒன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய ஏவுகணையை நிறுவிய மத்தன மாபெரும் விஞ்ஞானி யாருன்னா அப்துல் கலாம் அவர்கள். அவர் ஒரு தமிழன். அவரை இந்தியில படிச்சு வந்தாங்க. இந்த 3 பேர் விண்வெளிக்கு அமிச்சாங்களே, சந்திராயன் 1, 2, 3 இந்தியில படிச்சு வந்தாங்க. அதே மாதிரி கூகுள் பிச்சை இந்திய படிச்சு வந்தாரு, இந்தியில படிச்சு வந்தாரு கிடையாது. ஆக அவங்க படிச்சு இருமொழி கொள்கை தான், மரத்தடியெல்லாம் படிச்சாங்க. ஆக அப்படியாப்பட்டவர்கள் படிச்சு வரலையா? இன்னைக்கு சொல்றாங்க ஹிந்தி படிச்ச வேலை வாய்ப்பு எடுக்கணும். வேலை வாய்ப்பு எடுக்கணும் என்ன சொன்ன? வேலை வாய்ப்பு கிடையாது. உங்க வனத்திற்கு வந்து அங்க பீகார்ல இருக்கு, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இங்க வரா. ஒரு நாள் ஒண்ணுக்கு 2,500 பேர் வரான். 2,000 பேர் தமிழ்நாடு தேடி வரான், பணிகளை தேடி வரான். ஏன் இந்தி கத்தோட வேலை தர வேண்டியதானே? இவங்க தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எந்த அளவுக்கு இன்றைய தினம் நீங்க நான் வந்த 2 வருடம் ஒண்ணுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தர வேண்டாம். இன்னைக்கு அவர் வந்து ஏறக்குறைய 12 வருஷம் 12 ஆண்டுகள்ல 24 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கணும். கொடுத்தாரா? கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? வக்கடா வீடான்னு சொன்னாங்க. அப்படியேப்பட்ட அரசு தான். ஆனா இந்த தினம்
வீழ்த்தப்பட வேண்டும், இனத்தால் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே உணர்வோடு எப்படியும் நம்மளை டார்கெட் பண்ணி மோடி அவர்கள் மீது பல குணத்து நம்ம எல்லா மொழிகள், ஏவடிகள், சிரிப்பு குழுக்கள், சீட்டக்கலைகள் எல்லாம் வச்சு பார்க்கிற. நீங்க பேசும்போது அருமை தம்பி நம்மளுக்கு சொன்னார், சாதிக்கு அவர்கள் சொன்னார், நம்ம பணங்காட்டு நரின்னு சொன்னார். தலையெல்லாம் மூளையெல்லாம் சிந்தனை கட்டு வஞ்சனை என்று வர்ணிக்கப்பட்ட நம்ம ராஜாஜி பதில் சொல்லுவாங்க. ஆசிய ஜோதி இந்திய பிரதமர் ஈரட்ட மாணிக்கம் இருந்தால் நம்ம பண்டித ஜவஹர்லாலுக்கு பதில் சொல்லுவாங்க. 8 மணி நேரத்தில் பாகிஸ்தான் தன்னுடைய காலடியில் போட்டு திருமதி இந்திரா காந்திக்கு பதில் சொல்லுவாங்க. ஒன்மேன் ஷோ என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆருக்கு பதில் சொல்லி, டெரர் பீஸ் சொன்ன ஜெயலலிதாவுக்கு பதில் சொல்லுவாங்க. நம்ம இப்ப வந்தவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை. நம்ம மோடி பார்ப்போம், எப்படியாப்பட்ட கேடியா இருந்தாலும் பார்ப்போம். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்லாட்சியினம் தமிழர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு நம் எப்பொழுதும் ஆதரவு அளிக்க வேண்டும். வருகின்ற காலகட்டத்தில் நம்ம 200 தொகுதியை மாண்புமிகு தமிழுடைய தளபதியுடைய திருக்க பாதங்களில் சமர்ப்பித்து மீண்டும் அவரை நம்ம திராவிட மாடல் ஆட்சி 7வது முறையாகவும் 2வது முறையாக முதலமைச்சராக அமையப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டில் வேலை தருகிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த நான் பேசல, நான் ஆவடியார்ட்ட பேச போறதில்ல, எங்க மாவட்ட பொருளாதார பொறுப்பாளர் பேச போறதில்ல. மோடி சொன்ன மாதிரி கீழே இருக்கிற அடிமைகள் எங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாடு வாழ வேண்டும், திமுக வாழ வேண்டும் என்பதை விட, திமுக இருக்க வேண்டும் என்பதை விட தமிழ்நாடு எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். கல்வி நிதிக்காக போராடுவேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்.